புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக வழங்கப்படும் முதியோர் ஆதரவற்ற பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளுக்கு ஓய்வூதியம் மற்றும் இதர நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி மைதானத்தில் 18/9/25 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஓய்வூதியம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதிதாக சேர்க்கப்பட்ட 10,000 ஓய்வூதிய பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்குவதை தொடக்கி வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாண்புமிகு அமைச்சர்கள் திரு ஏ நமச்சிவாயம், திரு கே லட்சுமி நாராயணன், திரு சி ஜெயக்குமார், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பி ராஜவேலு அவர்கள், அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் செல்வி முத்து மீனா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்திய அரசு நிதி சேவைகள் துறை சார்பில் ஊரக நிலைகளில் நிதி உள்ளடக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் 2025 ஜூலை 1 முதல் 2025 செப்டம்பர் 30 வரை 3 மாத நிதி உள்ளடக்கம் முழுமை அடைவதற்கான பிரச்சாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக மாநில அளவிலான வங்கியாளர் குழுமம் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் மற்றும் பாகூர் கிராம பஞ்சாயத்திலும் 2025 செப்டம்பர் 17 அன்று சிறப்பு மெகா முகாம்களை நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை இந்திய ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குனர் திருமதி உமாசங்கர் அவர்கள் பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா மற்றும் அடல் பென்ஷன் யோஜனா போன்ற முக்கிய நிதி நலத்திட்டங்களை பற்றியும் KYC கணக்குகளுக்கான வாரிசு நியமனம், உரிமை கோரா வைப்புத் தொகைகள், டிஜிட்டல் மோசடிகள் குறித்தும் மற்றும் வங்கி புகார் தீர்வு முறைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும்படி உரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திரு தர்மராஜ் உதவி பொது மேலாளர் இந்திய ரிசர்வ் வங்கி, திரு வெங்கட சுப்பிரமணி ஒருங்கிணைப்பாளர் மாநில அளவிலான வங்கியாளர் குழுமம் புதுச்சேரி மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு வங்கிகளை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் அனைவரும் சிறப்பு மெகா முகாமில் கலந்து கொண்டு பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயன்பெற்றனர். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் கடற்கரை தூய்மை பணி காந்தி சிலை அருகில் 20/9/2025 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் தூய்மை பணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுடன் சேர்ந்து இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி பிரிவின் இயக்குனர் திரு தசீலா, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கல்யாணசுந்தரம், திரு வைத்தியநாதன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.